வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இப்போ நம்ம இந்த வீடியோவில் எட்மண்ட் ஸ்பென்சர் எழுதின த ஃபேரி குயின் இந்த புக்கோடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. இந்த புக்கு நமக்கு 6 புத்தகங்கள் கிடச்சிருக்கு. 7வது புக்கோட ஒரு சில பகுதி மட்டும்தான் கிடச்சிருக்கு. ஒவ்வொரு புத்தகத்துலேயும் வேறு வேறு ப்ரொட்டகனிஸ்ட்டும் ஒரு ப்ரொட்டகனிஸ்ட்டும் ஒரு குணாதிசயங்களை ரிப்ரசன்ட் பண்ணுறவங்களாகவும், வேறு வேறு ஆன்டகானிஸ்ட் அவங்க இந்த ஹீரோவுக்கு வேண்டிய குணங்களுக்கு எதிர்பதமாக இருக்கக்கூடிய குணங்கள் அமைஞ்சவங்களாம் இருக்காங்க. புக் 1ல் பார்த்திங்கன்னா ரெட் கிராஸ் நைட் அவர் வராரு. இவருடைய குணம் ஹோலினஸ்ஸு. இவரும் ஃபேரி குயினுக்கு தான் சேவை செய்கிறாரு. அவருடைய லேடி உன்னாவோடையும் அவங்களுடைய டிவாஃபோஃபோடையும் ட்ராவல் பண்ணிட்டுருக்காரு. போகிற வழியில் அவரை ப்ரொடெக்ட் பண்ணுறது எதுன்னா, அவருக்குன்னு ஒரு ரெட் கிறிஸ்டின் கிராஸ் இருக்குது. அது ஒரு ஷீல்டு மாதிரி அவர் மேலே இருக்குது. அதுதான் அவரை ஆபத்துகளெல்லாம் காப்பாற்றின்ட்டுருக்கு. இப்போ இவருடைய கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உன்னாவுடைய பேரண்ட்ஸு, அதாவது பெற்றோரை ஒரு ட்ராகன் பயமுறுத்தின்ட்டுருக்கு. அதனால் அந்த ட்ராகனை கொல்றதுக்கு தான் போகிறாங்க. இந்த உன்னோட பேரண்ட்ஸ் அவங்க கேசல் ஈடனில் இருக்கிற அவங்க காசில் தான் இருக்காங்க. ஆனால் அந்த ட்ராகனை கொல்றதுக்கு போகும்போது அவர் நிறைய அட்வென்ச்சரும் நிறைய சேலஞ்சும் எதிர்நோக்க வேண்டியிருக்கு. ஒரு சமயம் பார்த்திங்கன்னா, ஒரு பாதி பெண்ணாகவும் பாதி பாம்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு மான்ஸ்டரான எரரை பார்க்குறாரு. அவங்களையும் ரெட் கிராஸ் கொன்னுறாரு. பின்னாடி பார்த்திங்கன்னா, ஈவல் விசார்டன் ஆர்ச்மெகோ ஒரு வயசான ஒரு மனிதனாக அவரோட நட்பு கொள்கிறாரு. இந்த ஆர்ச்மெகோ அவரோட மேஜிக்கால் ரெட் கிராஸ் உன்னா நம்மக்கிட்ட உண்மையால் நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறா அப்படின்னு நம்ப வச்சுறாரு. அதனால் ரெட் கிராஸ் உன்னாவை பாதியிலே விட்டுட்டு அவங்க இல்லாமலே அவர் போக ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ உன்னா விட்டு வந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு சாசரஸ், அவங்களும் தந்திரமானவங்க தான். டுசான் பேர். அவங்க மாறு வேடத்தில் வர்றாங்க ஒரு ஃபேர் மேடனாக. அவரை இன்னும் வேறு ஒரு வழியில் அழைச்சின்னு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ட்ரையோ ஆஃப் சார்சிசன்ஸ்ன்னு, அதாவது சான்ஸ்லாய், சான்ஸ்ஜாய், இவங்க 3 பேரும் அவருக்கு தொல்லை கொடுக்குறாங்க. இப்போ அவங்களோட ரெட் கிராஸ் சண்டை போட்டுருக்காங்க. இப்போ என்ன ஆகிடும்னா, அவர் ஏன் அவங்களோட சண்டை போடுறாங்கன்னா, அவங்க 3 பேரும் உன்னாவை கடத்தின்னு போக பார்க்குறாங்க. இப்போ உன்னா தனியாக தானே இருந்தாங்க, அதனால் கடத்தின்னு போக பார்க்குறாங்க. ஆனால் அதுக்குள்ளே ரெட் கிராஸ் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாரு. ஆனால் அவருக்கு முன்னாடியே பிரின்ஸ் ஆத்தர் அங்கே அவங்கள காப்பாற்றிடுறாரு. இந்த பிரின்ஸ் ஆத்தர் தான் பின்னாடி லெஜெண்டரி கிங் ஆத்தராக இருக்கிறாரு. இவர் உன்னாவையும் அவர் பாதுகாத்துக்கிட்டே இருக்கார். அதே சமயத்தில் ரெட் கிராஸும் அந்த உணவை காப்பாற்றுறதுக்கு வரும்போது அவங்க 2 பேரும் நண்பர்களாகிடுறாங்க. அதனால் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்குள்ளே நடக்குது. அதே மாதிரி ரெட் கிராஸ் நிறைய கஷ்டமான பகுதிகள்லாம் தாண்ட வேண்டியிருக்கு. இன்னொரு சேலஞ்ச் பார்த்திங்கன்னா, மான்ஸ்டர் டெஸ்பேர்னு அவங்கக்கிட்ட மாட்டிக்கிறாரு. ஆனால் உன்னா அவங்கள காப்பாற்றிடுறாரு. அதே சமயத்தில் அவருக்கு பயங்கரமாக அடிப்பட்டதுனால அவர் எத்தனை போய் ஒரு ஹோலி ஹவுஸில் வச்சு அவரை நலம் படுற வரைக்கும் அவங்கள உன்னா பார்த்துக்கிறாங்க. கடைசியில் ரெட் கிராஸ் நல்லா ஆகிட்டு, நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு, அவர் திரும்பி அந்த ட்ராகனோடு போய் ஒரு 3 நாள் சண்டை போட்டுட்டு அதை கொல்றாரு. இப்போ ரெட் கிராஸும் உன்னா சரி திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவருக்கு ஃபேரி குயினுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கிறதுனால அவர் சீக்கிரமாகவே அந்த இடத்த விட்டு திருப்பி அவரோட பயணத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்கு. புஸ்தகம் 2ல் பார்த்திங்கன்னா, புக் 2ல் பார்த்திங்கன்னா, நம்ம சர் கயோனை பார்க்குறோம். இவர் டெம்பரன்ஸுன்ற குணத்தை தான் வெளிப்படுத்துகிறாரு. அவரும் ரெட் கிராஸ் மாதிரியே ஃபேரியோடைய கோர்ட்டில் இருக்கிறவங்க சொல்லக்கூடிய சில சேவைகளை செய்கிறதுக்காக நிறைய அட்வென்ச்சர்ஸை மீட் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ ஆர்ச்மெகோ முதல் புக்கில் அவர் டிஃபீட் ஆனார் இல்லையா, அதனால் அவர் கயோனை பார்த்துட்டு, நீ ரெட் கிராஸ் நைட்டோட நீ எதிர்த்து போராடணும், சண்டை போடணும் அப்படின்லாம் சொல்லி பார்க்குறாரு. ஆனால் சர் கயோன் அதை மறுத்துறாரு. அதே சமயத்தில் அவர் அமவியான்ற ஒரு பெண்ணை பார்க்குறாரு. அந்த பெண் மரண தருவாயில் இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, அதாவது அவங்களுடைய நைட்டுன்னு ஒருத்தவங்க இருப்பாங்களா, அவங்களுடைய பாதுகாவலர் அவர் கொல்லப்படுறாரு. யாராலனா, அக்ரிஷியான்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஈவில் விச்சு. அவங்க எப்படின்னா, சந்தோஷமாக இருக்கிறதுக்காக எல்லாரையும் வா நான் உன்னை சந்தோஷமாக வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க மனசை மயக்கக்கூடியவங்க. அதனால் இந்த அக்ரிஷியாவை பார்க்குறதுக்காக அவரும் அங்கே போகிறாரு. அவரும் அந்த தீவில் மாட்டிக்கிறாரு. அந்த தீவில் எப்படின்னா, நீ எதுவுமே செய்யாமல் வெறும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கே உங்கள் மனசை மயக்கி வச்சுருப்பாங்க. ஆனால் அவருடைய
உள்ளே இருக்கக்கூடிய அந்த வலிமையான ஒரு மனம்தான் அவர் வந்து அந்த அந்த சந்தோஷத்துக்காக வந்து பலிகாடாக்காமல் தப்பிக்க வைக்குது. அதே சமயத்தில் அவர் இன்னொரு ஹாட் ஹெடட் நைட்ஸ், அதாவது வந்து ஃபியரி பைரோக்கல்ஸ்னு ஒரு பேர், அதோட ஒரு சண்டை போட வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த அக்ரிஷியஸ் பவர் ஆஃப் பிளிஸ்ஸை வந்து அங்கே வந்து நிறைய ஆண்கள் வந்து அந்த சந்தோஷத்துக்காக போய் அதில் மாட்டிக்கிட்டு அவளுடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்க. அவங்கள எல்லாரையுமே வந்து இந்த போவரை டிஸ்ட்ராய் பண்ணுறது மூலமாக விடுவிச்சுட்டு வந்துடுறாரு. அப்புறம் புக் 3ல் பார்த்தீங்கன்னா பிரிட்டோமாட்டோடைய குணாதிசயம் என்னென்னா சாஸ்டிட்டி, அதாவது தூய்மை. அவங்க தான் வந்து இருக்கிற எல்லா புக்ஸ்லேயும் இருக்கக்கூடிய நைட்ஸில் ஒரே பெண்மணி, மற்றவங்களாம் ஆண்கள். இவங்க வந்து பிரிட்டன்லேருந்து வர்றாங்க. அவங்க வந்து கனவுல வந்து ஆர்ச்சிகல்ன்ற ஒருத்தரை பார்க்குறாங்க. இவர் தான் அவங்களுடைய எதிர்கால கணவர் அப்படின்றது அவங்க உணர்கிறாங்க. இதை அவங்களுக்கு உணர வைக்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸ் விசாடான மெர்லின் தான். விசாட்னா மந்திரவாதி. அவங்க வந்து அவங்கள காமிச்சோன்னே ஆர்த்திகல் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் தான் நம்ம கணவன் தெரிஞ்ச உடனே மனசையும் பறி கொடுத்துட்றாங்க. அதே சமயத்தில் ஆர்த்திகலை தேடிட்டு அவங்க போகிறாங்க. அவங்க கூட வந்து அவங்களுடைய நர்ஸ் கிளான்ஸையும் அவங்களோட ஸ்கொயராக அவங்க அழைச்சின்னு போகிறாங்க. அப்போ போகும்போது பயங்கரமாக அடிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நைட்டான மேரினெல்லை பார்க்குறாங்க. அவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, நீ பெண்களை வந்து தவிர்த்துடணும் வாழ்க்கையிலன்னு. ஆனால் அவருக்கு வந்து ஃபேர் மேடனான ஃப்ளாரி மேலே வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ ஒரு தூய்மையானவங்க. அவங்க ஒரு கோல்டு பெல்ட் வேறு போட்டுருப்பாங்க. இந்த கதை வந்து பின்னாடி இருக்கிற கதைகளில் வர்ற மாதிரி இவங்க வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. பிரிட்டோமாட் வந்து ஸ்குடா மோருன்றவங்களே பார்க்குறாங்க. அவங்க வந்து லேடி அமெரிட்டாவை வந்து ஒரு கெட்ட மந்திரவாதியான புசாரனை வந்து பிடிச்சி வச்சுட்டுருக்காரு. அவங்கக்கிட்டேருந்து அமெரிட்டாவை வெடிவிக்கணுன்றதுக்காக பாடுபட்டுருக்காங்க. அப்போ பிரிட்டோமாட் வந்து நேராக போய் விசரனை தேடி பார்த்து அவரை வந்து தோக்கடிச்சிடுறாங்க. அப்புறம் வந்து நீ உயிரோடு இருக்கணும்னா அமெரிட்டாவை வந்து விடுவிச்சிட்டுன்னா நான் உன்னை வந்து உயிரோடு விட்டுறேன்னு சொன்னதுனால அவங்களும் வந்து அமெரிட்டாவை விட்டுடுறாங்க. நான் புக்கு 4ல் பார்த்தீங்கன்னா 2 பேர் மேலே இருக்குது. ஒன்று வந்து கேம்பெல், அப்புறம் வந்து ட்ரையமோண்டு. இப்போ வந்து இவங்க வந்து வர்ச்சியூ ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து சொல்லக்கூடிய அந்த குணத்தை சொல்லக்கூடியவங்களாக இருக்காங்க. இப்போ கேம்பெல் வந்து ஒரு டோர்னமெண்ட் நடத்துகிறாங்க. அந்த டோர்னமெண்ட் எதுக்கு நடத்துகிறாங்கன்னா, அவங்களோட அவங்களோட சகோதரனை கேனிசிக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக யாருக்கு வந்து தகுதி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக ஒரு டோர்னமெண்ட் நடத்துகிறாங்க. அந்த டோர்னமெண்ட்டில் 3 சகோதரர்கள் பிரியமண்டு, டயமண்டு, ட்ரைமண்டு வராங்க. அதில் வந்து கேம்பல் என்ன பண்ணிடுறாங்கன்னா, பிரியமண்டையும் டைமண்டையும் வந்து வெட்டிடுறாங்க. அவங்கள வெட்டின உடனே அவங்க ஆத்மாலாம் சேர்ந்து ட்ரைமண்டுக்கு போய் சேர்ந்துடுது. அவர் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா, கேனசியை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதில் வின் பண்ணிடுறாரு. இப்போ வந்து கேம்பலோட மரியாதையை அவர் வந்து ஏற்றதுனால ட்ரைமண்டும் கேம்பலும் சிறந்த நண்பர்களாகிடுறாங்க. அதுவும் வந்து ட்ரைமண்ட் வந்து கேம்பலோட சிஸ்டர் கேம்பல் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதாவது இவரோட சகோதரி அவர் கல்யாணம் பண்ணிக்கிறார், அவரோட சகோதரி இவர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே பிரிட்டமெண்ட்டை பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒருத்தரோடு போய் ஒரு டோர்னமெண்ட்டில் ஒரு சண்டைக்கு போகிறாங்க. அந்த சண்டையில் இவங்க யாரோட சண்டை போடுறாங்கன்னு இவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து பிரிட்டமெண்டோட சண்டை போடுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா 2 பேருமே ஒரு ஹெல்மெட் மாதிரி போட்டுருக்காங்க, முகத்தை மறைச்சிட்ருக்காங்க. அந்த சண்டையில் பிரிட்டமெண்ட் வந்து ஜெயிச்சிடுறாங்க. ஹெல்மெட்டை கழட்டும் போது தான் பிரிட்டமெண்ட்டுக்கு தெரியுது அவங்க சண்டை போட்டது ஆர்த்திகலோடுன்னு. ஆர்த்திகலை தான் அவங்க ஏற்கனவே பார்த்துட்டு இவர் தான் நம்ம கணவருன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது இல்லையா. அதே மாதிரி ஆர்த்திகலும் வந்து பிரிட்டமெண்ட்டை பார்த்த உடனே அவருக்கு வந்து அவங்கள ரொம்ப பிடிச்சிருது. ஆர்த்திகலுக்கு ஏற்கனவே அவர் பிடிச்சிருந்ததுனால இது ரொம்ப ஒரு மனமொத்த விஷயமாக ஆயிடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமெரிட்டாவை வந்து ஒரு சாவேஜ் கேரல் வந்து கடத்தின்னு போய் வச்சுட்டுருக்காரு. அதே மாதிரி ஸ்கடமோர் வந்து எப்படியாவது வந்து அமெரிட்டாவை வந்து காப்பாற்றணும்னு கஷ்டப்பட்டுருக்காரு. அப்போ அதாவது கிங் ஆத்தரும் அவருடைய ஸ்குவேரான டீமஸையும் வந்து அமெரிட்டாவை வந்து அந்த கெட்டவங்க கிட்டேருந்து காப்பாற்றிடுறாங்க. கடைசியில் அவங்களும் வந்து அதாவது வந்து அமெரிட்டா வந்து ஸ்கடமோரோட சேர்ந்துடுறாங்க. இப்போ வந்து பிரிட்டமோட்டும் ஆர்த்திகலும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுடைய அன்பை வந்து வெளிப்படுத்திக்கிட்டாலும்
புஸ்தகம் 5ல் பார்த்தீங்கன்னா ஆர்த்திகல் வந்து தனியாக வந்து ஒரு இடத்துக்கு பயணம் பண்ணிட்டுருக்காரு. அவர் கூட அவருடைய இரும்பு மனிதரான டேலஸ் வந்து வந்துட்டுருக்காரு. இந்த டேலஸ் வந்து வர்ச்சியூ ஆஃப் ஜஸ்டிஸ்ன்ற குணத்தை தான் அவர் வந்து வெளிப்படுத்துகிறாரு. ஆர்த்திகலும் வந்து பவர்ஃபுல் மேன் தான். ஆனால் என்ன ஆயிடுதுன்னா அவர் வந்து யாரை பார்த்தாலும் தப்பு பண்ணாங்கன்னா பனிஷ் பண்ணிடுவார். ஆனால் என்ன ஆகிடுதுன்னா ஒரு இடத்துல அவரே வந்து தோத்துடுறாரு. அவரை வந்து அமேசானோட குயினான் ரெடிகன் வந்து பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா இவரை பிடிச்சிட்டு அவரை வந்து ஒரு டஞ்சனில் போட்டு பூட்டிடுறாங்க. அப்போ டேலஸ் தான் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா பிரிட்டமெண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஆர்த்திகல் வந்து அங்கே மாட்டிக்கிட்டான்னு சொன்ன உடனே பிரிட்டமெண்ட் வந்து அவரை காப்பாற்றுறதுக்காக வர்றாங்க. அவங்க ரெடிகனோட சண்டை போட்டுட்டு அவங்க தலையை வெட்டிடுறாங்க. இப்போ ஆர்த்திகல் சுதந்திரம் ஆயிட்டதுனால அவர் வராரு. வந்துட்டு அவர் எப்போதுமே அவர் நைட்டுன்றதுனால ஆபத்தில் இருக்கிறவங்கள காப்பாற்றணும் இல்லையா, அதனால் அந்த மாதிரி ஒரு அப்பாவி பெண்ணான இரினான்றவங்க வந்து ஒரு ஈவல் டைரண்டான கிராண்டோர்கிட்ட மாட்டின்னு இருக்காங்க. அவங்கள போய் அவர் வந்து காப்பாற்றுறதுக்காக போகிறாரு. கிரட்டன்டோரோட தலையை வெட்டிட்டு எரினாவை வந்து அவங்களுடைய ராஜ்யத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களுடைய த்ரோனில் வந்து அவங்க திரும்பி போய் உட்காந்துடுறாங்க. திரும்பி வந்து அவங்க ஆட்சி செய்கிற மாதிரி அவர் எல்லாமே உதவி செய்கிறாரு. இப்போ புக் 6ல் வந்து பார்த்திங்கன்னா சர் கேலிடோரு இவர் வந்து ஃபேரி குயின் அவர்கிட்ட சொல்கிறதுனால அவர் வந்து ஒரு மான்ஸ்டர், அதோட பேர் வந்து பிளாட் அண்ட் பீஸ்ட், அது தெரியும் போகிறாரு. இப்போ வந்து சர் கேலிடோர் வந்து கர்ட்டசின்ற குணத்தை தான் வெளிப்படுத்துகிறாரு. கேலிடோர் வந்து ரொம்ப நல்ல நைட்டு. அவர் என்ன பண்ணுறாரு, சரி இந்த மான்ஸ்டர் பிளாட் அண்ட் பீஸ்ட்டை தேடின்னு போகிறார் இல்லையா, அப்படி போகிற வழியில் என்ன பண்ணுறாருன்னா இந்த பேஸ்ட்ரல் அந்த வயல்வெளியெலாம் வாழற அந்த ஷெப்பர்ட்ஸ்லாம் பார்க்குறாரு. அந்த ஷெப்பர்ட்ஸ்க்கு நடுவில் அந்த ஷெப்பர்டோடைய மகளான பேஸ்ட்ரலாக பார்க்குறாரு. அவரோட அழகில் மயங்கிட்டு சரி இனிமேல் நம்ம இவங்களோடய இருந்துடணும், இவங்களை பிரியக்கூடாது சொல்லிட்டு அங்கேயே இருந்துறாரு. ரொம்ப அமைதியாக தான் அவர் வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஆனால் என்ன ஆகிடுதுன்னா திடீர்னு பார்த்தா சில ரவுடிங் மாதிரி பிரிகேட்ஸ்லாம் வந்து அந்த அந்த கிராமத்தையே வந்து அப்படியே ரேன்சாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. எல்லாரும் அலறி அடிச்சுன்னு ஓடுற மாதிரி ஆகிடுது. நிறைய ஷெப்பர்ட்ஸ் அவங்க கொண்டுறாங்க, நிறைய பேரை வந்து பிடிச்சின்னு போயிடுறாங்க. அதனால் கேலிடர் என்ன பண்ணுறாருன்னா பேஸ்ட்ரலாக அவங்க பிடிச்சிட்டு போயிட்டதுனால அவளை திருப்பி கொண்டு வரதுக்காக அவங்களோட சண்டை போடுறாரு. சண்டை போட்டுட்டு பேஸ்ட்ரலாவை காப்பாற்றிடுறாரு. ஆனால் வந்து அப்போ அவருக்கு தெரியுது நம்ம வந்தது மெயினாக வந்து அந்த பிளாக் அண்ட் பீஸ்ட்டை வந்து பிடிச்சி கொண்டு வரதுக்காக தான், அதை நம்ம செஞ்சே ஆகணுன்றதுனால அவர் ஏன்னா இப்போ அதை செய்யலைன்னா இதனால் நிறைய நோபல் நைட்ஸும் லேடிஸும் பாதிக்கப்படுவாங்க. அதனால் அவர் போகிறாரு, அந்த பீஸ்ட்டை பார்க்குறாரு, அதை வந்து கட்டுப்படுத்திட்டு ஒரு டேம்டு அனிமல், இப்போ எப்படி நம்ம ஒரு பெட் டாகு பெட் கேட் மாதிரி வச்சுருக்கோம் அந்த மாதிரி அதையும் டேம் பண்ணி அதை அழைச்சிட்டு வந்துட்டுருக்காரு. ஆனால் வழியிலே பிளாக் அண்ட் பீஸ்ட் வந்து அவருடைய கட்டுப்பாட்டிலேருந்து நைஸாக தப்பிச்சு அப்படியே உலகத்தை சுற்றி பார்க்குறதுக்கு ஓடி போயிடுது. இப்போ புக் 7ல் பார்த்திங்கன்னா நமக்கு 2 கேண்டோஸ் தான் கிடச்சிருக்கு. அதில் வந்து மியூட்டபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. இதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து சேஞ்சு. இது வந்து டைட்டன்ஸ்லேருந்து இறங்கி வந்தது தான். அப்போ வந்து அது சொல்லுது இந்த மாதிரி நான் வந்து ஹெவனை தான் ரூல் பண்ணணும், எனக்கு ஜூபிட்டர் மட்டும்தான் என் கட்டுப்பாட்டில் இருக்குது, எனக்கு ஹெவனே என்னோடய கட்டுப்பாட்டில் வரணும் அப்படின்னு அது சேலஞ்ச் பண்ணுது. ஆனால் தோற்று போயிடுது. அதே மாதிரி புக் 7 இன்னொன்று வந்து சரியான ஒரு முடிவோடு அதை முடிக்கல. ஏன்னா ஸ்பென்சர் வந்து பிளான் பண்ணது வந்து 12 புஸ்தகம் எழுதணும்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் இறந்துட்டதுனால 7வது புஸ்தகம் வந்து நமக்கும் 2 பார்ட் தான் கிடச்சிருக்கு. அவர் வந்து முழுமையாக அந்த புஸ்தகத்தை முடியாமல் அவர் இறந்துட்டதுனால நமக்கு கிடைச்ச பகுதிகள் இவ்வளோ தான். இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.